ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பி வித் யூவோட 11th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹீரோயின் வீட்டுக்கு வரா. நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நீ வந்து இங்கேயே இருக்க, உன் வீட்டில் நீ இருக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோ சொல்கிறான், அக்ரிமெண்ட் படி நான் வந்து எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. அவங்க பாட்டில் கிளம்பி போயிடுறாங்க. மேலே போனதுக்கப்புறம் டேடின்ற பேரில் நம்ம ஹீரோக்கு சேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பேரில் வந்து என்ன ஆச்சு, நீங்கள் ரொம்ப நாளாக என்னோட வந்து ரிப்ளையே கொடுக்க மாட்டேங்கிங்க என்னோட பதிலுக்கு அப்படின்ற மாதிரி அனுப்புகிறான். இங்கே ஹீரோ பார்த்துட்டு நான் ஆன்லைனில் தான் இருக்கேன், என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ அன்னைக்கு எடுத்த அந்த ஃபுல் வீடியோ எனக்கு கிடைச்சிருச்சு, அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்தார் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ இங்கே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிறப்போ ஹீரோயின் வந்து அந்த வீடியோவை நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்றா. ஹீரோ ப்ளே பண்ணி பார்க்குறான். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. செகண்ட் வந்து யாரோ வந்து செக்ரட்டரியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஹீரோயின் சொல்கிறா, இதை மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து ஹீரோக்கும் எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கும் ஹூக்கும் இருக்கிற உறவு, உங்கள் அம்மாவுக்கும் உள்ள உறவு எல்லாமே கூட முடிஞ்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரிங்க ஹீரோயின் அனுப்பிட்டு ரொம்ப சோகமாக வந்து அப்படியே நின்றுட்டுருக்கா. ஹீரோ ஷாக்கில் வந்து இருக்கப்போ இங்கே கீழே வந்து ஹீரோவும் மேலே ஹீரோயினும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. காலையில் ஹீரோயின் சாப்பிட்றதுக்கு வர நம்ம ஹீரோ விதவிதமாக சமைச்சு வச்சுருக்கான். அப்படி அவள் சாப்பிட்டுட்டு இருக்கையில் நம்ம ஹீரோவுடைய லேப்டாப் நைட் மறந்து அப்படியே வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு லேப்பை எடுக்கையில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த லேப்டாப்பை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறான். மற்றவங்க ப்ரைவசியான பொருளை எடுத்து பார்க்கக்கூடாதுன்றது உனக்கு சுத்தமாக தெரியாதா, மேனஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டுறப்போ, உனக்கெல்லாம் ப்ரைவசி இருக்கும், நான் நினச்சி கூட பார்க்கல, வீடியோ ஏதோ சென்ட் பண்ணியிருக்க, ப்ரைவசியாக இருந்தால் அதுக்கு சென்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோ வந்து வாங் கிட்ட சொல்கிறான், இதை மாதிரி அந்த வீடியோவில் இருக்க அந்த பர்சன் யார், அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த சைடு வந்து மோஜோவும் ஹீரோயினும் பேசுகிறாங்க. எதுக்காகடா அடிக்கடி வர, எல்லா ரூமர்ஸ் ஏதாவது கிளப்பி விட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோஜோ சிரிச்சுட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அவன் சொல்கிறான், இது மாதிரி நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், எங்கள் அப்பாவுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ட்ராமா பண்ணணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், எங்கள் அப்பா கூட நான் அப்போ க்ளோஸாக இருப்பேன், அப்போயாவது எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கிறாரான்னு பார்க்குறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இங்கே மோஜோ கேட்குறான். ஹீரோயின் சொல்கிறா, சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா, யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் நல்லா மழை வருது. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறப்போ அவள் அங்கே வந்து அந்த பூனைக்குட்டியெல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க போல ஆஃபீஸ் அண்டை. இங்கே வந்து நம்ம லீவ் வந்து அதை காப்பாற்றிட்டு இருக்கப்போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறப்போ மழையெல்லாம் நின்றுச்சு. அதுக்கு ஒரு கவர் மாதிரி போட்டுட்டு இவங்க 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, லீ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு இவ தயங்கிக்கிட்டே சொல்கிறப்போ, லீக்கு தெரிஞ்சிருச்சு, நீ எதுவும் சொல்லாத, நீ என்ன சொல்ல போகிறன்றது எனக்கு தெரியும், நான் வந்து என் 2 பிரதர்ஸோட போட்டி போடுற மாதிரி இல்லை, ஒன்று வந்து ஹீரோ, இன்னொரு வந்து மோஜோ, அவங்க 2 பேரும் உனக்காக போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இனிமேல் வந்து நம்ம இந்த பூனைக்குட்டியை பற்றி பேசுகிறதோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன், உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக வா, எப்பவுமே உனக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன், பின்னாடி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறப்போ, ரொம்ப தேங்க்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்து நம்ம வந்து ஜாக் ஃபோன் பண்ணி இவர் சொல்கிறாரு, நான் அனுப்பிவிட்ட வீடியோவை பற்றி நீ யார்கிட்டயாவது பேசுனியா, அந்த வீடியோவில் இருந்த ஒரு பேர் கார்ன்னு வச்சுக்கலாம், அந்த கார்னை வந்து தேடிட்டு இருக்காங்க, இப்படியே தேடினாங்கன்னா அந்த கார்ன் வந்து டிஸப்பியர் ஆயிடுவார், அதுக்குள்ளே நீ போய் என்ன வேணுமோ விசாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் வந்து நான் வந்து டேடி கிட்ட மட்டும் தானே சொன்னேன், வேறு யார்கிட்டையும் சொல்லன்னு யோசிக்கிறா. காலையில் எழுந்திரிச்சு அந்த கார்னை பார்க்குறதுக்காக கிளம்பு போயிட்டு இருக்கா. அப்போ அந்த லொக்கேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணி, இது மாதிரி நான் லீவில்லிங் பேசுகிறேன், நான் வந்து லீயோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹென்சாங் குரூப் ஃபவுண்டரோட பொண்ணுன்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக நான் உன்னை பார்க்குறேமான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே ஹீரோக்கு அதே சமயம் என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸில் ஏதோ எடுக்கையில் அவன் கையில் வந்து பின்னு குத்தி ரத்தம் வந்துடுது. அதை பார்த்தோன்னே ஏதோ கெட்டது நடக்க போகிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது. என்னதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். கரெக்டாக வந்து நம்மளுடைய வாங்ஸ் வந்து சொல்கிறான், அந்த கானை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டான், அவர் ஆல்ரெடி வந்து ஹென்சாங்கில் தான் வந்து வேலை செஞ்சுருக்காப்புல, இதை மாதிரி வந்து அவர் இங்கே செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அது போக ஹீரோயினோட அப்பா ஊர்லேருந்து வந்தவர், ரொம்ப நேர்மையானவர், ஹீரோயினோட அப்பா இறந்து போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த உண்மை வந்து இவனுக்கு தெரியாது. அதே சமயம் இங்கே ஹீரோயின் வந்துட்டு, இங்கே கான் யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஃபவுண்டர் லீயோட பொண்ணு லீவில்லிங் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே காங் பார்க்குறாரு, ஓடி வந்து அழுகிறாரு பயங்கரமாக. அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதே சமயம்
இவர எந்த ரீசனுக்காக வெளிய அனுப்புனாங்க எதுவும் தெரியுமான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. ஆனா உங்க அம்மா தான் ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கப்புறம் வெளிய அனுப்பியிருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவ கீழ தள்ளி விட்டதாக சொன்னவரு இவர் தான். இவர் தான் சாட்சி வந்து நேரடியா பார்த்துருக்காரு நடந்தத அப்படின்ற மாரி இங்க ரொம்ப சோகமா வந்து நம்மளுடைய வாங் சொல்றப்போ, ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. அதே சமயம் இவர் சொல்றாப்ல, "இத மாரி வந்து உங்க அப்பாவுக்கு நடந்தது தற்கொலை இல்லம்மா, கொலை. என் கண்ணால பார்த்தேன். அந்த லேடி தான் புடிச்சு தள்ளி விட்டா. அவ சரியான திமிரு புடிச்சவ. தள்ளி விட்டு உங்க அப்பாவ அநியாயமா கொன்னுட்டாமா நல்ல மனுஷன" அப்படின்னு சொல்றப்போ, இவர் போய் விழுக போறாரு. இவங்க பிடிக்க போனாங்களா, தள்ளி விட்டாங்களான்றது தான் தெரியல. அவர் வந்து பார்க்கையில அவங்க அந்த போஸ்ட்ல இருக்கையில தள்ளி விட்டுட்டாங்கன்னு இவர் நினைச்சிருப்பாரு போல. அதோட நம்ம ஹீரோயின் உட்காந்து பயங்கரமா வந்து அழுகுறா. "இல்ல நடக்க வாய்ப்பே இல்ல. எங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு" சொல்றப்போ, "எல்லாரும் இப்படிதாம்மா நம்பவே இல்லம்மா. மீடியா பீப்பிள்ஸ்லாம் மாத்தி எழுதிட்டாங்க. ஆனா இதுதாம்மா உண்மை" அப்படின்ற மாரி சொல்றப்போ, இங்க ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ கால் பண்றாரு. நம்ம ஹீரோயின் எடுக்கவே இல்ல. இவ எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இங்க கரெக்ட்டா நம்ம வாங் வந்து ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாளான்னு விசாரிக்கிறப்போ, "இல்ல இன்னைக்கு லீவ் போட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்றத கேட்ட ஹீரோ இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆறாரு. அவ்வளதான் ஹீரோயின் வந்து அவன தேடி தான் போயிருக்கான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடுறப்போ, இங்க வாங் வந்து ஒரு பேப்பர குடுத்து, "இந்தாங்க அந்த கானுடைய நம்பர் இங்க இருக்கு, அட்ரஸ் இங்க இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ போற வழி ஃபுல்லா நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். ஆனா ஹீரோயின் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து நம்ம கானுக்கு கால் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு பண்றான். கானுக்கு கால் வருத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோவும் சொல்றான், எக்காரணத்துக்கு கொண்டு அந்த பொண்ணு வந்தா நீங்க எதுவும் பேசிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட பேசுங்க" அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆறா. "என்ன கேக்குதா கான்?" அப்படின்ற மாரி சொல்றப்போ, "சொல்லுங்க மிஸ்டர் ஹூ" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. அவ குரல கேட்ட ஹீரோக்கு இன்னும் ஷாக் ஆயி சடன் பிரேக்க போட்டு, "லிவிலிங் நான் சொல்றது கேளு. நீ எங்கேயும் போயிடாத. அங்கேயே இரு. நான் உன் பக்கத்திலே வரேன். நீ எதுவுமே நம்பிடாத" அப்படின்ற மாரி சொல்றப்போ, இங்க ஹீரோயின் பித்து புடிச்ச மாரி அதே இடத்துல உட்கார்ந்திருக்கா. அதே வழியில வர நம்ம ஹீரோ ஹீரோயின பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி வாரான். அதுவரைக்கும் ஹீரோயின் கொஞ்சம் கூட அசையல. "என்னாச்சு லிவிலிங்? எதுக்காக இப்படி உட்காந்துருக்க? வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்றப்போ, "எதுக்காக நீங்க என்னைய இப்படி ஃபாலோ பண்றீங்க?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்கிறா. அப்ப என்ன சொல்றான்னா, "24 ஹவர்ஸ் நான் உன்ன மானிட்டேஷன் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்படின்னா நீ எங்க போற? எங்க வரேன்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்றப்போ, "எவ்ளோ தைரியம் தான் உங்க அம்மா எங்க அப்பாவ கொன்றுப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தானே எல்லாரும் மறைச்சீங்க" அப்படின்னு சொல்லி கத்துறப்போ, "தயவு செய்து கம்முனு இரு. நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம்னு" சொல்றப்போ, "கிழிச்ச. இத்தன நாளா நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம இப்ப மட்டும் ஏன் பண்றேன்னு சொல்ற? எல்லாரும் பொய் பேசி எங்க அப்பாவ கொன்னுட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்றப்போ, "எதையும் நம்பாத" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றா. "இல்ல நீங்கலாம் பொய் சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. "என்னை விடு, என்னை விட்டு போ" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்போ, ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா, "ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால தான் இப்படி ஆயிருக்காங்க" அப்படின்ற மாரி டாக்டர் சொல்றாரு. இங்க ஹீரோயின் கைய புடிச்சிட்டு, "நீ ரொம்ப சஃபர் ஆக நான் விடமாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோ நெனச்சிட்டே இருக்கான். அந்த சீன கட் பண்ணிட்டு, ஹீரோ போய் அவங்க அம்மாட்ட டைரக்ட்டா கேட்டுடுறான். "அங்கிள் டெத் அப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு தெளிவா சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்றப்போ, அம்மா சொல்றாங்க, "அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. நீங்க தான் எதுவும் காரணமாமான்னு" சொல்லி கேட்கிறப்போ, ஆன்டி மே வந்து "அப்படிலாம் இல்லன்னு" சொல்றாங்க. "இன்னைக்கு நீங்க உண்மைய சொல்லி தான் ஆகணும். யாரு கான்? கான்ன்ற பேரு எனக்கு ஃபெமிலியரா இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, "நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். நீ கான பத்தி விசாரிச்சிருக்க. சரி இதுக்கு மேல இத பேசாத" அப்படின்னு சொல்றப்போ, அம்மா "எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்றப்போ, "உண்மை என்னோடயே இருந்துட்டு போது. ஆனா அவர் அன்னைக்கு இறந்து போனத நெனச்சு நான் எதுவும் கில்ட்டியா இல்ல" அப்படின்னு இந்த அம்மா சொல்லிடுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து அப்படியே கிளம்பி வெளிய வரப்போ, கரெக்ட்டா நம்மளோட ஜாக் வந்து நிக்கிறாரு. இத பார்த்த ஹீரோயின் ஓடி போய் கார்ல ஏறிட்டு, "தயவு செய்து ஹூ வீட்டுக்கு கார விடுங்கன்னு" சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்ப ஜாக் சொல்றாரு, "ரொம்ப கோவப்படாத, பொறுமையா இரு. இப்ப போய் நீ என்ன பண்ண போற? முடிஞ்சு போன விஷயத்த போய் நீ பேசினா மட்டும் அந்த அம்மா ஒத்துக்கவா போகுது? அந்த அம்மா எவ்ளோ டெரரான ஆளுன்றது உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்றப்போ, "அப்பனா கேட்காம விட்டுற சொல்லிடுறீங்களா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. "அங்கிளோட சேர்ந்து நீ கோஆப்பரேட் பண்ணனா, நம்ம கரெக்ட்டா 2 பேரும் சேர்ந்து பழி வாங்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றப்போ, ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறா. "நான் யோசிச்சு எதா இருந்தாலும் சொல்றேன். நான் உடனே சொல்ல விரும்பலன்னு" சொல்றப்போ, "உன் பதிலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி இங்க ஜாக் வந்து ப்ளே பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்காப்ல. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோனே ஹீரோ ரொம்ப பயப்படுறான். "என்ன ஆச்சு? எதுக்காக வந்து இவ்ளோ லேட்டா வந்திருக்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்க போன?" அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கிறப்போ, ஹீரோயின் "நான் ஜஸ்ட் வந்து ஒரு வாக்கிங் தான் போனேன். நீ வந்து என் மேல ரொம்ப அக்கறைப்பட தேவ கிடையாது. கிளம்பு மொதல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறா. ஹீரோ வந்து கைய பிடிச்சு நிப்பாட்டி, "ஒரு நிமிஷம் நில்லு. நீ ரொம்ப டீப்பரா எடுத்துக்காத. நீ கோன்னு சொன்னதெல்லாம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருன்னு" சொல்றப்போ, "எப்படி எங்க அப்பா இறந்தத நான் ரொம்ப டீப்பரா எடுத்துக்க கூடாதா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் பயங்கரமா திட்டுறா. "இறந்து போனது எங்க அப்பா தான. அப்புறம் எப்படி உங்களுக்கு அக்கறை இருக்கும்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு, "தயவு செய்து இனிமே இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. போயிட்டு மேல போய் சொல்றா, "கண்டிப்பா நான் இந்த விஷயத்த டீப்பரா தான் நான் எடுத்துக்கிருவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உள்ளக்க போய் ஹீரோ குடுத்த அந்த பொம்மைய வந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த கிஃப்ட்ட பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஹீரோ வந்து அவன் லவ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நெனச்சு பார்க்குறா. ஹீரோ ஒவ்வொரு தடவ அவன டச் பண்ணது, கிஸ் பண்ணது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்து, இது எல்லாமே பொய் தானே. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கம்பெனிக்காக நடந்த ப்ளே மாரி இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுகுறா. இங்க ஹீரோ வந்து கதவ தொறக்கலான்னு பார்த்தா, அந்த மியூசிக் ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே வெளிய நின்டு அவனும் ரொம்ப
வருத்தப்படுறான். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ எல்லாமே என் வாழ்க்கையில நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினை ரொம்ப வெறுப்பாக பேசியிருப்பாங்க. இந்த கம்பெனிக்காக தான் நீ வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்து அப்படியே ஹீரோ கொடுத்த பொம்மையை தூக்கி வீசுறாங்க. வெளியே இருக்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கொடுத்த கிஃப்ட்டை தூக்கி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு உடஞ்சிருச்சுன்னு. இங்கே ஹீரோ ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கா. என்னை விட்டு அவ போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே டெக்ஸ்ட் பண்ணுறா ஜாக்குக்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ரெடியாக தான் இருக்கேன் பிளானுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் போய் சொல்லிடுறா. அவரும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாப்ல. ஹீரோ காலையில் வந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிஷ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு இது வரைக்கும் அவன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்த எல்லா டிஷ்ஷையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சிருப்பா. அது மொத்தமாக எடுத்து எல்லாத்தையும் குப்பை டப்பாவில் போட்டு இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே போகிறாப்ல. காலையில் வந்து நம்மளோட மோஜோவை மீட் பண்ணிட்டு வழக்கம் போல் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்து ரோஷாக பேசுகிறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் எப்போ நம்ம ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போனால் நம்ம ஹீரோயின் ஜாக்கிட்ட போய் கேட்குறாங்க. நம்ம பிளான் படி நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஜாக் சொல்கிறாரு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் யாருன்னா மோஜோ தான். மோஜோவோட அப்பா தான் வந்து செகண்ட் ஷேர் ஹோல்டர். அவனை வந்து நீ எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். அவன் கூட நீ க்ளோஸாக இருக்கணும். நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போகணும். ஆனால் அவனை எப்படியாவது அவன் கைக்குள்ளே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவனால தான் வந்து அந்த கம்பெனி நீ தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையே அப்படின்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் அவங்களாம் பிரெட் ரிலேஷன் தான். அதனால பிரச்சனை கிடையாது. நீ ஃபஸ்ட்டு அவனை கைக்குள்ளே போடு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இங்கே வந்து மோஜோ ரொம்ப ஷார்ப்பு. என்னன்னு தெரில இன்னைக்கு நீ டிஃப்ரெண்ட்டாக நடந்து எப்பயுமே அம்மாஞ்சி பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன ரொம்ப வந்து தெளிவாக பேசுகிறா. அது போக உன்னோட பார்வையே ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அப்படியே முழிக்கிறா. இங்கே வந்து நம்ம ஹீரோவும் யோயோவும் வந்து அவங்க அப்பா 3 பேரும் மீட்டிங் பண்ணுறாங்க. யோயோ அப்பா வந்து ஒரு கோல்ஃப் மைதானம் வந்து அமைச்சிருக்காராம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுப்பா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அதே சமயம் நம்ம மோஜோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை வந்து ஹீரோ கேட்டுட்டு அவன் கொஞ்சம் அப்செட் ஆகிறான் ஹீரோயின் வந்ததுனால. யோயோ சொல்கிறா என்னப்பா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேவோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து அங்கிளுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்கப்போ அங்கிளோட பார்த்து ரொம்ப நாளே ஆயிடுச்சு நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்க போல இருக்கு அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சும்மா விளையாடாத அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோ கொஞ்சம் காண்டாராப்பில். அதுக்கப்புறம் 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யோயோ அப்பா வந்து ஹீரோயினை இன்வைட் பண்ணுறாரு. வீட்டுக்கு வாமா நீயும் என் பையனும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி ஒரு நாள் டின்னருக்கு வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போ கண்டிப்பாக அங்கிள் நான் வரேன் கண்டிப்பாக நான் வராமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசி அங்கிளுக்கு வந்து பயங்கரமாக ஐஸ் வச்சிட்டு இருக்கா. அது போக உங்கள் பையன் வந்து ரொம்ப கிரேட் தெரியுமா அவன் எல்லாத்துலேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ மோஜோ ரொம்ப கிரேட் தெரியுமா அங்கிள் அப்படின்னு மோஜோவை பற்றி நல்லா ஏற்றி விட்டு பேசுகிறா. ரொம்ப நன்றிமா என் பையன் கிரேட்டுன்றது எனக்கு தெரியும்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினை தட்டி கொடுக்குறான். தேங்க்ஸ் நீ இப்படி சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்கு பயங்கர காண்டாகுது. ஹீரோயினை டச் பண்ணுறப்போ அப்படியே சைடாக பார்த்து முறைக்கிறான். என்னடா நாடகம் போட்டு தொலைகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ரெஸ்ட் ரூம் வரா. வந்துட்டு யோயோ அப்பாவை வந்து ஏமாத்துறது அவளுக்கு மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் அப்பாவும் யோயோ அப்பாவும் ஃப்ரெண்டு போல இருக்கு. அப்படியே அவ வெளியே வரா. கரெக்டாக ஜாக் ஃபோன் அடிச்சு என்ன ஆச்சு நீ போன விஷயம் அப்பாவும் பையனும் உன்னை நல்லா நம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இங்க ஹீரோ பின்னாடி இருந்து வந்து டக்குன்னு ஹீரோயின் ஃபோனை பிடுங்கிடுறான். அங்க ஜாக்குக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. ஹீரோயினும் டக்குன்னு பயந்துடுறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஃபோனை பிடுங்கிட்டு இருக்கா. ஜாக்குக்கு தெரிஞ்சிருச்சு எங்கேயோ மாட்டிக்கிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்கை ஃபோனை வச்சிடறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ வந்து மோஜோவை மட்டும் ஏமாத்தல நீ வந்து அங்கிளையும் ஏமாற்றி நீ வந்து எதில் இன்வால்வ் படுத்த விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். நீ என்ன இன்டென்ஷனில் வந்தேன்னு சொல்லிட்டு தெரியல. தயவு செய்து இது இங்கே இந்த இடத்துல நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்கிறப்போ இது என்னோட பிஸ்னஸ் நீ உன் பிஸ்னஸை பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்படி போகிறப்போ இங்கே ஹீரோயினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு எல்லாரும் முன்னாடி நீ அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் விரும்பலை. தயவு செய்து நீ நிப்பாட்டிடு இல்லைனா நீ வந்து ரொம்ப அரங்கட்டாக நடந்துக்கிற இல்லையா அதை வச்சு எல்லாரும் உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இங்கே ஹீரோயின் கொஞ்சம் காம் ஆகிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்குறா. அதுக்கு மேலே உன் விருப்பம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடறான். இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம யோயோ வந்து 2 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோவை எங்கேயோ வெளியே கூட்டிகிட்டு போகணும் பிளான் போல இருக்கு. இங்கே வாங்க வந்து டிக்கெட்டை கூடுன்னு இழுத்துட்டு இருக்கப்போ டே மக்கு மடசாமரி பையில அவனுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறா. புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படியே இங்கே நடக்கையில் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்குறா எதுக்காக நீங்கள் வந்து எனக்கு மட்டும் ஒரு அசிங்கமான ட்ரெஸ்ஸை வந்து போட சொல்லியிருக்கீங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே வந்து வாங்க சொல்கிறான். பாஸ் என்ன சொல்கிறாரோ அது கேட்டு நடக்கிறது தான் வந்து உனக்கு வேலை அப்படின்னு
சொல்றப்போ, ஹீரோ வந்து ஹீரோயின் மேல இருக்க கோவத்துல தான் வந்து அப்படி வந்து பண்ணியிருப்பான். அதோட அங்க இருக்கு நெறையா பாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் தூக்கிட்டு நீ போணும். 10 நிமிஷத்துல நீ உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போணும்னு சொல்றப்போ, வாங்கே சொல்றான், "இவ்ளோ ஹெவியான பாக்ஸ அவளால எப்படி தூக்கிட்டு போக முடியும் பாஸ்? வேணா நான் வேணா போய் ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்ற மாரி வாங் கேட்கிறப்போ, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உன் வேலைய பாரு" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். நம்ம யோயோ சும்மா இல்லாம, "நான் வேணா ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்ற மாரி கேட்கிறா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்றான்னா, ஹீரோயின் 2 பேரும் ஒரே நேரத்துல வேண்டான்ற மாரி சொல்றாங்க. அங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. யோயோ ரொம்ப ஷாக் ஆறா. வாங்குக்கு மட்டும் சிரிப்பா வருது. இவங்க காதல் சண்டையில நடுவுல வந்து "நீ மாட்டிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம ஹீரோயின் தூக்க முடியாம அந்த பாக்ஸ தூக்கிட்டு போயிட்டு இருக்கையில, அப்படியே யோயோ குடு குடுன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து கீழ சரிச்சிடுறாங்க. மொத்தமா கீழ கொட்டிடுது. அப்படியே 2 பேரும் வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு போறா. இதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ஹீரோவ எப்படி பழிவாங்க போறாங்க? ஹீரோயின்னால ஹீரோவோட கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரப்போது. அது போக வந்து ஹீரோயின் ஹீரோவ விட்டு வேற போறாங்க. இந்த மாரி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம 20 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 24 எபிசோட் இருக்கு. சீக்கிரமாவே இந்த டிராமாவ முடிச்சிடலாம்.